ஷஹானா தாவா நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் அல்லாஹ் கல்வி அறிவையும் ஞாபக சக்தியும் கொடுப்பானாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அலிஃப் டு ஷீன் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஸ்வாதுல இருந்து படிக்க போறோம். அதோட பார்ட் 2 தான். அரபிக் ஆல்பபெட்ல நம்ம இன்னைக்கு பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம படிக்க போறது ஸ்வாது. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு நான் இது எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் சொல்றேன், பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன். இது நம்ம கண் வரைவோம் இல்லையா, நம்மளுடைய கண்ணு வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிராயிங்ல வரைகிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த ரவுண்டு லைட்டா மேல வந்துடணும். மேல வந்துட்டு அங்கிருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஷீனுக்கு நம்ம போட்டோம் இல்லையா கீழே, இதே மாதிரி சேமா நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து இதே மாதிரி போடுறோம். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்வாது ஸ்வாது அப்படின்னு சொல்லணும். சாது சாத்து அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. அது தப்பான ப்ரொனவுன்சியேஷன். இங்க சி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியும் படிக்க கூடாது. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸ்வாது ஸ்வாது. நெக்ஸ்ட் ஸ்வாது தான், ஆனா மேல ஒரு புள்ளி இருக்கும். இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லுவாது லுவாது. ஸ்வாது லுவாது ஸ்வாது லுவாது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது லுவாதுன்னு சொல்லணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத்து போட்டு லா போட்டு இத்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி படிப்பீங்க அப்படின்னா, லாத்து லாத் அப்படின்னு படிப்பீங்க. இந்த மாதிரி படிச்சிடக்கூடாது, இது தப்பு. சாத்து லாத்துன்னு கொடுத்துருக்காங்களே, இது தப்பு. ஸ்வாது லுவாது. தமிழ்ல சில நேரம் தப்பாதான் கொடுத்துருப்பாங்க. 1-2 இடத்துல கரெக்டா இருக்கும். இப்ப ஜீம் எடுத்துட்டீங்கன்னா ஜீமுக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலிஃபுக்கும் கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா சில இடத்துல வரும்போது ஏன்னா அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு கரெக்டா தமிழ்ல கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தப்பா பிரிண்டிங்ல தப்பா இருக்கும். அதனால நம்ம இதுல இருக்கிற மாதிரி தமிழ்ல படிக்க கூடாது. இப்போ இது என்ன நம்ம படிச்சோம், ஸ்வாது லுவாது ஸ்வாது லுவாது. நெக்ஸ்ட் என்ன எழுத்து அப்படின்னா, இது நம்ம இங்கிலீஷ்ல பி போடுவோம் இல்லையா, ஸ்மால் பி போடுவோம் இல்லையா, அதேதான் ஸ்மால் பி போடுவோம்ல, அதே மாதிரி போடுறோம். இது என்னன்னா துவா துவா. நிறைய பேர் இது தோ லோ அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அது நீங்க அரபி வழியில அரபி நீங்க உருது வழியில படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம தமிழ் எழுதுறோம் இல்லையா, அதை நீங்க இங்கிலீஷ்ல எழுதும் போது என்ன பண்றீங்க, தங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, இங்கிலீஷ்லயே தமிழை என்ன பண்றீங்க, அப்படியே நீங்க எழுதுவீங்க இல்லையா. அந்த மாதிரிதான் நீங்க உருது வழியில நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அரபிய படிச்சிருப்பீங்க. அதனால நீங்க இதை படிக்கும் போதே அலிஃப் பே தே அப்படின்னா படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்க கூடாது. அரபில அலிஃப் பா தா அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க வேற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க இல்லையா, இவங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, இல்ல இது எல்லாமே டோட்டலா வேற மாதிரி சொல்றாங்க, இது தப்பு அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன், அரபில படிக்கும் போது இது அலிஃப் பா தா அப்படின்னு தான் வரும். நீங்க உருது வழியில படிக்கிறனாலதான் நீங்க அலிஃப் பே தே அப்படின்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அரபி அரபி வழியில நம்ம படிக்கிறது சரியான முறையா இருக்கும். இப்ப நீங்க உருதுல படிக்கிறனால நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா, நீங்க படிக்கும் போது அலிஃப் பே தேன்னு உருது வழியில படிச்சிருப்பீங்க. ஆனா ஓதும் போது அரபில தான் நீங்க ஓதுவீங்க. அதனால தப்பே கிடையாது. இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம படிக்கும் போது அலிஃப் பா தான்னு சரியான உச்சரிப்புல படிக்கிறது ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பி மாதிரி போடணும்னு சொல்லியிருந்தாலே ஸ்மால் பி மாதிரி என்ன பண்றோம், போடுறோம். இதுக்கு என்னன்னா துவா துவா அப்படின்னு சொல்லணும். கரெக்டான உச்சரிப்பு என்னன்னா துவா. நெக்ஸ்ட் துவாக்கு மேல ஒரு புள்ளி வச்சா லுவா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் எழுத்து புள்ளி இல்லாம இருக்கும், அடுத்த எழுத்து புள்ளியோட தான் வரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இங்க சீன் இருக்கு, சீனுக்கு அப்புறம் ஷீன் இருக்கு. சீனுக்கு புள்ளி கிடையாது, ஷீனுக்கு புள்ளி இருக்கு. அதே மாதிரிதான் தால் இருக்கு, தாலுக்கு புள்ளி கிடையாது, தாலுக்கு புள்ளி இருக்கு. அப்புறம் ஸ்வாது, ஸ்வாதுக்கு புள்ளி கிடையாது, லுவாதுக்கு புள்ளி இருக்கு. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு எழுத்து புள்ளி இல்லாம இருக்கும், ஒரு எழுத்து புள்ளி வச்சு இருக்கும். இது நம்ம எப்படி படிச்சோம், ஸ்வாது லுவாது துவா லுவா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஐன் ஐன். இத ஐன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐன் அப்படின்னா இது எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம 3 போடுவோம் இல்லையா, இல்லைன்னா நம்ம அரபிக்ல 1 2 3 படிச்சோம் இல்லையா, அதுல நம்ம 4 எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன், 3 அப்படி இந்த பக்கம் போடணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் போடுறோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, மேல சின்னதா இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி கொடுத்துட்டு
அப்படியே கிராஸா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஒரு அரை நிலா மாதிரி போட்டிருப்பாங்க. சி போடுவோம் இல்லையா, அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கிலீஷ்ல சி போடுவோம்ல, அந்த மாதிரி கிராஸா போடுறோம். இப்படி டைரக்டா இப்படி போடாம கொஞ்சம் கிராஸா போடுறோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐன். ஐன் அப்படி சொல்லி படிக்கணும். ஆ இ உ அந்த மாதிரி சவுண்ட்ல வரும். இது வந்து இஹெச்னு கொடுத்துருக்காங்க, இப்படி படிக்க கூடாது. இது வந்து ஐன். ஐன் கொஞ்சம் வந்து உள்ள தொண்டையுடைய உள்பகுதியில இருந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆ சொல்லிடக்கூடாது. ஆ இ உ அப்படின்னு இந்த அலிஃப்ல சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. இது வந்து ஆ ஆ கொஞ்சம் உள்ள வந்து உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய அந்த அண்ணாக்கு இருக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து கொஞ்சம் குறுகலா சொல்லணும். அப்ப ஐன். ஐன் அப்படி சொல்லணும். ஐன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கைன். இது வந்து GAIN அந்த மாதிரி வரும், கைன். ஓகேவா, இது வந்து ஐனு தான், ஆனா மேல என்ன பண்றோம், ஒரு புள்ளி வைக்கிறோம். மேல ஒரு புள்ளி வச்சா இது என்னது, கைன். புள்ளி இல்லாம இருந்தா ஐன், புள்ளி இருந்துச்சுன்னா கைன். ஸ்வாது, ல்வாது, த்வா, ல்வா, ஐன், கைன். ஐன், கைன். நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கிறோம்னா ஃபா. இது ஃபா அப்படின்னு சொல்லணும். அதாவது எஃப் சவுண்ட்ல வரும். ஃபா, ஃபி, ஃபு அந்த மாதிரி வரிசையில வரக்கூடிய எழுத்து. இது எப்படி உச்சரிக்கணும்னா, இப்ப ஹரக்கத்து எதுவுமே மேல எதுவுமே போடாம இருக்கனால இத ஃபா அப்படின்னு சொல்லணும். இங்க தமிழ்ல கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஃபா. ஃபா. இது எப்படி போடுறோம் அப்படின்னா, நம்ம பா போடுவோம் இல்லையா, பா எப்படி போட்டோம் இல்லையா, அதே மாதிரிதான். ஆனா முன்னாடி ஒரு ரவுண்ட் போடணும். இந்த மாதிரி வலது பக்கத்துல இருந்து என்ன பண்றோம், ஒரு ரவுண்ட் போட்டு அப்படியே வந்து என்ன பண்றோம், பா மாதிரி போட்டுறோம். போட்டு மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். புள்ளி வச்சா என்னது, ஷா. ஷா. நெக்ஸ்ட் இதே மாதிரி போட்டு மேல 2 புள்ளி வச்சாலும் காஃப் தான். இப்படி குறுகலா இருந்தாலும் காஃப் தான். ஓகேவா, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், என்ன காஃப் வந்து இப்படி இருக்கு, சில நேரம் வந்து ஃபா மாதிரியே இருந்து மேல 2 புள்ளி இருக்கும். அப்போ வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, இது ஃபாவா இல்ல காஃபான்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்படி கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு புள்ளி இருந்தா ஃபா, 2 புள்ளி இருந்தா காஃப். ஓகேவா, இங்க வந்து கொஞ்சம் அகலமா நீட்டி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து குறுகலா கொடுத்துருக்காங்கிறனால நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா, குரான்ல நிறைய அந்த கர்சிவ் ரைட்டிங் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி அரபில ஒவ்வொரு குரான்லயும் வந்து எழுத்துக்களுடைய அந்த இதை பாத்தீங்கன்னா, டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா எழுதியிருப்பாங்க. சில பிரிண்டிங் குரான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும். சில இதுல வந்து கல்ஃப் குரான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்படி எழுதியிருப்பாங்க. அதனால நீங்க ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் இப்ப நான் சொல்றேன். பாக்கு வந்து எத்தனை புள்ளி இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும். நம்ம பா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி, ஆனா முன்னாடி ரவுண்ட் போட்டு பா மாதிரி போட்டுட்டு மேல ஒரு புள்ளி வைக்கணும். இது வந்து என்னன்னா ஃபா. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே என்ன பண்றோம், 2 புள்ளி வச்சா காஃப். காஃப். கியூ. கியூவோட சவுண்ட் வரணும், லைட்டா கியூவோட சவுண்ட் வரணும். காஃப் அப்படி சொல்லணும். நல்லா உள்ள இருக்கக்கூடிய தொண்டையுடைய உள்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த அண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அத 2 சைட்லயும் வந்து கொஞ்சம் குறுகலா வச்சு சொல்லணும். இப்ப இது காஃப். காஃப். இது சாதாரண காஃப். இது காஃப். இது காஃப். இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லாம் இருக்கு இல்லையா, லாம் வந்து போடுறோம். பாத்தீங்களா, இந்த லாம் போட்டு உள்ள என்ன பண்றோம்னா சின்னதா ஒரு அம்சா மாதிரி போடுவாங்க. அம்சா மாதிரின்னு சொல்லலாம், இல்ல யா மாதிரியும் இருக்கு பார்க்க. இந்த மாதிரி லைட்டா அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், லாம் போட்டு உள்ள அம்சா போட்டாலும் காஃப் தான். இந்த லாமுக்கு மேல இந்த அம்சாவை இப்படி வச்சிருவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த காஃபை நான் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். இதுவும் காஃப் தான், அதுவும் காஃப் தான், ரெண்டுமே ஒரே எழுத்து தான். ஆனா இது ஜாயின் லெட்டர்ல இந்த எழுத்து வராது, அந்த காஃப் தான் ஜாயின் லெட்டர்ல எழுதுவாங்க. அது நம்ம அடுத்த பேஜ்ல வரும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். இப்ப நம்ம படிப்போமா, காஃப், 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 காஃப். டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு மைக்ல வந்து நான் சொல்ற சவுண்ட் உங்களுக்கு சரியான முறையில கேக்குதான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். இதை வந்து தொண்டையில இருக்கக்கூடிய அண்ணாக்கு வந்து நல்லா 2 சைடு பகுதியையும் நல்லா குறுகலா வச்சு சொல்லணும். காஃப், காஃப் அப்படின்னு சொல்லி சொல்லணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது சொல்லும் போது. இது வந்து நார்மலா சொல்லக்கூடிய காஃப், கே சவுண்ட், கா, கி, கு அந்த சவுண்ட்ல வரக்கூடிய எழுத்து காஃப். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லாம். ஜே போடுவோம் இல்லையா, இங்கிலீஷ்ல ஜே போடுற மாதிரி ஸ்மால் ஜே போடுவோம் இல்லையா, ஆனா புள்ளி இருக்கும் ஸ்மால் ஜேக்கு, இதுல புள்ளி இருக்காது. நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரியே போடுறோம். போட்டுட்டு இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாம். லா, லீ, லூ அந்த வரிசையில வரக்கூடிய எழுத்து லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீம். மீம் எப்படி போடணும் தெரியுமா, மீம் வந்து
சின்னதா ஒரு ரவுண்ட் போட்டு என்ன பண்றோம், இப்படி இழுத்து விட்டுறோம். இது மீம். மா மீ மூ அந்த மாதிரி வரிசையில வரக்கூடிய எழுத்து. நெக்ஸ்ட் நூன். நூன் எப்படி போடணும்னா, நூன் வந்து நம்ம என்ன பண்றோம், பா மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் குறுகலா இருக்கும். பா வந்து அகலமா இருக்கு, அதுக்காக இதுக்கு மேல புள்ளி வச்சா நூன் இல்ல அப்படின்னு கிடையாது. இப்போ கீழே புள்ளி இல்லாம மேல ஒரு புள்ளி இருந்துச்சுனாலும் நூன் தான். அதாவது இந்த மாதிரி போட்டுட்டு மேல ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது நூன் தான். இந்த மாதிரி குறுகலா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி அகலமா அப்படி விரிச்சு இப்படி இதா கொடுத்திருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? இப்ப இது என்னது அப்படின்னா நூன். நூன் நூன் புரியுதா? நா நீ நூ அந்த சவுண்ட்ல வரக்கூடிய எழுத்து நூன். லாம் மீம் நூன். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வாவ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாவ். வாவ் நம்ம தமிழ்ல படிக்கிற வா தான். ஓகேவா? வாவ் இது சிங்கிளா படிக்கும் போது ஹரக்கத்து மேல எதுவுமே இல்லாம இருக்கும்போது வாவ். ஆனா இது எப்படி வரும்னா வா வி வு அந்த மாதிரி இந்த வா வரக்கூடிய அந்த தமிழ்ல இந்த வா வரக்கூடிய எழுத்து தான் வந்து வாவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ஹா. ஹா நார்மலா நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஹா. இப்போ இது வந்து ஹா நல்லா உள்ள இருந்து காத்து ஹெவியா வரக்கூடிய ஹா. இது ஹா கொஞ்சம் நல்லா அழுத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரு சளி பிடிச்சிருக்கும் போது நம்ம சவுண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சளியை வெளியில எடுக்கும் போது ஒரு சவுண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஹா. இது ஹா நல்லா அழுத்தி காத்து நல்லா வெளியில விடணும். இதுதான் ஹா. இது ஹா. இது ஹெச்ஏ ஹா. நார்மலா நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம சொல்லக்கூடிய ஹா. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா லாம் உள்ள வந்திருக்கிறது அலிஃப். இப்ப இது ரெண்டும் சேர்த்து லாம் அலிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத வந்து மேல ஹரக்கத்தெல்லாம் மேல வந்து கோடு போட்ட ஹரக்கத்து வந்துச்சுன்னா இது லா அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஏன்னா அலிஃப் இருக்கனால. அலிஃப்ங்கிறது வந்து ஒரு எழுத்துக்கு பக்கத்துல வந்துச்சுன்னா துணைக்கால் மாதிரி, அதாவது ஒரு எழுத்தை நீட்டி படிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இப்ப இது வந்து என்னன்னா லாம் அலிஃப் ரெண்டும் சேர்ந்து இருக்கனால லாம் அலிஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லாம் அலிஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரிதான், ஆனா பாதியிலே ஹாஃபோட முடிச்சிருக்காங்க. பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாத்தீங்களா? இங்க இந்த ரவுண்ட் ஃபுல்லா அப்படி கம்ப்ளீட் ஆயிருந்துச்சுன்னா இது ஐன். ரவுண்ட் இல்லாம ஹாஃப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னன்னா ஹம்சா. ஹம்சா ஹம்சா. இது ஐன், இது ஹம்சா. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹம்சா. ஹம்சா ஆ இ உ அந்த சவுண்ட்ல வரும். ஹம்சா, ஐனு, அலிஃப் இது எல்லாமே வந்து ஆ சவுண்ட்ல வரக்கூடிய எழுத்து. ஆனா இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வாய் உச்சரிக்கும் போது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கும். ஆ ஆ அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது ஆ, இது ஆ ஆ அப்படி சொல்லணும். ஓகேவா? இப்போ ஐனுக்கு அம்சா படிச்சிட்டோம் இல்லையா, அம்சாக்கு அப்புறம் என்னதுன்னா யா. இது வந்து யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இப்படி போட்டு கீழே 2 புள்ளி வைக்கிறோம். ஓகேவா? இது வந்து என்ன எழுத்துன்னா யா. யா இ யூ இந்த யா இதுதான் கரெக்ட். யா. இப்போ நம்ம இதுக்கு இழுத்து விட்டுருந்தோம்னா என்ன சொல்லுவோம், ஈ சொல்லுவோம் இல்லையா, இங்க கீழே சுழிச்சு விட்டுருந்தோம்னா யூ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரிசையில வரக்கூடிய எழுத்து தான் யா. இப்போ ஹரக்கத்து இல்லாம இருக்கும் போது நம்ம யா அப்படின்னு சொல்லி படிப்போம். ஹரக்கத்தெல்லாம் போட்டா யா இ யூ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது என்ன எழுத்து யா. மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவோமா? ஸ்வாது, ல்வாது, த்வா, ல்வா, ஐன், கைன், ஷா, காஃப், காஃப், லாம், மீம், நூன். நெக்ஸ்ட் வாவ், ஹா, லாம் அலிஃப், ஹம்சா, யா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இன்னொரு வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? அலிஃப். அலிஃப். பா, பா, தா, ஷா, ஜீம், ஹா, ஹா, தால், லால், ரா, ஜா, சீன், ஷீன், ஸ்வாது, ல்வாது, த்வா, ல்வா, ஐன், கைன், ஃபா,
قاف قاف لام ميم نون واو ஹா லாம் அலிஃப் ஹம்சா யா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதை வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதை நம்ம படிச்சுட்டோம்னா உங்களுக்கு எழுத்துக்களை வந்து அரபியில ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்தெந்த எழுத்துக்கு மேல எப்படி புள்ளி வந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பாக்கு கீழே ஒரு புள்ளி, பா மாதிரியே போடுறோம், மேல 2 புள்ளி வச்சா, கீழே புள்ளி இல்லாம மேல 2 புள்ளி வச்சா தா, மேல 3 புள்ளி வச்சா சா. அப்புறம் ஜீம் என்ன பண்றோம், ஹா அப்படி வளைஞ்ச மாதிரி போட்டு ஒரு சி மாதிரி போடுறோம். அப்புறம் என்ன பண்றோம், உள்ள ஒரு புள்ளி வைக்கிறோம், இதுக்கு பேரு ஜீம். புள்ளி இல்லாம இருந்துச்சுன்னா ஹா, இது ஹா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், சியை அப்படி இந்த பக்கம் திருப்பி போடுறோம். இது என்னது, டால். டாலுக்கு மேல புள்ளி வச்சா ரால், டி சவுண்ட் கம்மியா சொல்லணும். நெக்ஸ்ட் இது ரா, இது ஜா, ஜட்யே ஜா, சீன் ஷீன் ஸ்வாது ல்வாது த்வா ல்வா ஐன் கைன் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹா லாம் அலிஃப் ஹம்சா யா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மறுபடியும் நெக்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? இங்க ஸ்வாதுல இருந்து படிச்சோம்ல இன்னைக்கு, அதுல இருந்து படிப்போம். ஸ்வாது ல்வாது த்வா ல்வா ஐன் கைன் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹா லாம் அலிஃப் ஹம்சா யா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பிராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க, அவங்களையும் படிக்கிறதுக்கு நீங்க வந்து இது பண்ணுங்க. ரெகுலரா வீடியோஸ் பாருங்க, அப்பதான் புரியும். அரபிக் வேர்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அரபிக் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பத்தின நம்ம கிளாஸ் நம்ம எடுப்போம். அதுல வந்து எப்படின்னா, உங்களுக்கு அரபில நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அரபிக் எப்படி ஈஸியா பேசலாம் அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் ரெகுலரா வீடியோஸ் பாருங்க, உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அதே சமயம் படிக்கிற நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்ல வந்து எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.